பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பா சொன்னா தட்ட முடியுமா? என்ன சொல்லாம போற? வெட்டுறதுக்கு முன்னாடி ஆடு கூட 2 சத்தம் போடும். ஏழு பொண்ணுக்கு அந்த சக்தி கூட கிடையாது. சத்தம் தானே போட சக்தி இல்ல, லாபம் கூட. உங்களுக்கு என்னால் அது முடியாது. என் கண்ணீர் தான் ஆறா போகும். இப்படி வா. என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என்ன ஒலிக்குது கேட்கல? சாந்தி சாந்தி. இந்த சத்தம் கேட்டுச்சா? வாங்க 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 வாங்க. ஏய் ரத்னம், சண்முகம். ஏய் சண்முகம் இருக்கடா. சண்முகம் இருக்கமா? நீ சண்முகம் இருக்கியா? சத்தியமா இருக்கேன். ராஜா. ஓ வாங்கப்பா. ராஜா, என்னடா சத்தியமா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. அப்பா எங்க உன் தம்பி? உங்களை அழைக்க தான் சேர்த்து வந்தான். ஒருவேளை எங்களை தேடிக்கிட்டு அங்கே சுத்திக்கிட்டு இருப்பான். சண்முகம், கல்கத்தாவுல நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டியப்பா. ஏய் போய் உடனே மறக்க முடியுமா? பின்ன ஏண்டா உன் பையன்களை வீட்டுக்கு வர சொல்லாம ஹோட்டலுக்கு போய் சொன்னேன். போயிட்டான்னு வச்சுக்குமே. ரத்னம், இந்த 2 குட்டிகளும் பொண்ணுங்களாடா? ஆமா ஆமா. இந்த குட்டி முகையாடா இப்படி போகுது? சண்முகம், அது படிச்ச பொண்ணு, அத போய் குட்டிக்கிறிய. பொண்ணுகள் எப்பவும் குட்டிகள் தானடா. படிச்சா மட்டும் ஆம்பளைகளாக முடியுமா? சரிதா, இப்பதான் புரியுது. பெரிய புள்ள அப்பா டைப். ஐய மாத்தி சொல்லிட்டியா? அவன் டைப் நான் சொல்லு. பலே பலே, என்ன பொருத்தமா 2 குடும்பமும் ஒன்னா சேர்த்துச்சு. டாடி, அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். நாங்க 2 பேரும் டான்ஸுக்கு போயிட்டு வரோம். டான்ஸுக்கா? ஏமா, உனக்கு சமைக்க தெரியுமா? ஓ, அவங்க அம்மாவுக்கு தெரியும். சரி சரி வாங்க போலாம். நான் எதுக்கு? அட மறந்துட்டீங்களா? இத பாருங்க, 2 டிக்கெட்ஸ் கேபரே டான்ஸுக்கு ரிசர்வ் பண்ணிருக்கேன். என்னது கேப்ப டான்ஸா? கேப்பையும் இல்ல துவரையும் இல்ல, கேபரே டான்ஸ்னு மேல்நாட்டு நடனம். ஃபாரின்ல இருந்து பெரிய டான்சர் வந்திருக்கா. இந்த ஊர்ல இந்த மாதிரி டான்ஸ் அடிக்கடி பார்க்கவே முடியாது. அப்ப தவணை வைக்காதுங்க, இப்பவே பார்த்தனுங்க. எனக்கு அந்த டேஸ்ட் ஒத்து வராது, நான் போகல. பெரிய டேஸ்ட். பொம்பளை பிள்ளைகளுக்கு கோபம் மறுபடி செய்யாத, போயண்டா. ஏன்டா பழையபடி நிக்கிறேன்? அந்த குட்டி கூப்பிடுறாள்ல. மாமா ப்ளீஸ், இனிமே என்ன குட்டி கிட்டின்னு எல்லாம் கூப்பிடாதீங்க, அது நாகரிகம் இல்ல. மிஸ் ரமா அப்படின்னு ஸ்வீட்டா கூப்பிடுங்க மாமா. தேங்க்யூ மிஸ் ரமா. போங்க. போயண்டா. Good evening, ladies and gentlemen. We take greatest pleasure in presenting in our tonight's cabaret delicious and luscious Lola.
ladies and gentlemen, our next cabaret item is by vivacious and delightful and charming Bridget. டான்ஸ் பிடிக்கலையா இல்ல அந்த பொம்பளை நல்லா இல்லையா? யார் சொன்னது? பார்க்க பார்க்க எவ்வளவு நல்லா இருந்தது. குத்தலா பேச வேண்டாம். இத பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால இருக்க வேண்டிய. ரொம்ப கம்மியா சொல்லிட்டீங்க. ஆடை இல்லாத ஒரு காலம் இருந்தது பாரு. அந்த அநாகரிக காலத்துல இருந்தா தான் இதெல்லாம் ரசிக்க முடியும். ரிஷிகளை விட மோசம் நீங்க. அம்மா, உனக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் போறது நம்ம நாட்டு பண்பு கழகு. ஆமா, பாக்குறதுல ஒண்ணும் பண்பு கெட்டிடாது. எனக்கு அழுத்தமான மனசு. அது சரி, ஆனா பழக்க வழக்கம் தான் யாரையும் பாழாது. மறுபடியும் சொல்றேன், எனக்கு எந்த சபல புத்தியும் கிடையாது. இதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வந்ததே, அதுவே சபலம் தானே. அப்பப்பப்பா, இருந்தாலும் உங்க குணம் இரும்பு குணம். லேஸ்ல இழகாது. உங்ககிட்ட வம்பு பேசுறதை விட அந்த டான்ஸ்ல இருந்த கலை நுணுக்கத்தை எண்ணி பாக்குறது எவ்வளவோ மேலும். குட் நைட். குட் நைட். குட் நைட். எண்ணத்துக்கு எண்ணம் எவ்வளவு பெரிய இடைவெளி. உட்காருங்க. உட்காரு 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 உட்காரு. ஆமா, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? யாருக்கு? எனக்கு. ஆளை பாரு, உனக்கு உன் தம்பிக்கும். இங்க 2 பொண்ணு வளர்ந்துகிட்டு இருக்க. எதுக்கு? எங்களை கட்டிக்கவா இல்ல தூணை கட்டிக்கவா? என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கிற, நட போட்டுக்கிட்டு இருக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லண்டா. நான் ரமாவை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுப்பா. அண்ணே ராஜா, என்னப்பா அப்படி சொல்ற? பணக்காரங்க, படிச்சவங்க, உறவு வேற, ஏதோ எழுதி வச்ச மாதிரி அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சியா கிடைச்சிருக்கு. ஏப்பா வேணாங்கிற? அம்மா, உறுதியா முடிவா சொல்றேன். பழக்க வழக்கத்துல அந்த ரமாவும் நானும் வடதுருவம் தெந்துருவோம் 2 ஒண்ணு சேரவே சேராது. மன்னிச்சிருக்கமா. ராஜா, உன் தம்பி மேல உமா உயிரே வச்சிருக்கிற. இவனும் அப்படித்தான். இதையெல்லாம் யோசனை பண்ணாம பேசுறியப்பா. பாலு, இப்படிவா. வாடா அப்படி. ஏண்டா நான் ஏதாவது சொல்லு பயப்படுறியா? என் குணம் உனக்கு தெரியுமில்ல? உன் சந்தோஷம் தாண்டா என் சந்தோஷம். மனப்பூர்வமா சொல்றேன். நீ உமாவை கல்யாணம் பண்ணி. அப்பா, தம்பி கல்யாணத்தை பத்தி பேசி உடனே முடிவு செய்யுங்க. இந்த மாடலை மாத்தி ரமா மாடல்ல ட்ரெஸ் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஏன் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பத்தியா 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 ரமா உனக்கு பிடிக்கலங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சே. தப்பு தப்பு தப்பு. அவங்க நாகரிகம் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். ஆமாமா, ரொம்ப ஓவர் அந்த நாகரிகம். அதுகிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிற அவஸ்தை இருக்கு. அது இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தேனே. சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு துணையா எங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வேணும். எப்படி இருக்கணும்? ஏன் ஓ மாதிரி கூட இருக்கலாம். சாகர வரைக்கும் வீட்டுல வச்சுக்கிறதா உறுதி கொடுத்தா இந்த வேலையை விட்டுட்டு அங்க வந்துடுறேன்.
எனக்கு இஷ்டம்தான். எனக்கும் இஷ்டம்தான். அப்போ நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு, நான் அம்மா கிட்ட சொல்றேன். பெரிய தம்பி என்ன சொன்னுச்சு? எப்ப தேடி வைக்கலான்னு சொன்னுச்சு? இல்லப்பா, அவனுக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். என்னடா என்னடா சொல்ற? ஆமாப்பா, நான் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் ஒரே பிடிவாதமா இருக்கான். நீ கோவிச்சுக்காத, எதுக்கும் கொஞ்சம் விட்டு பிடிப்போமே. ராஜாங்கதான் எனக்கு தெரியும், பிடிவாதமான பையன். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மனக்கொட்டையை இடிச்சு தள்ளிட்டான். அவங்க 2 பேர் எவ்வளவு பிரியமா இருந்தாங்க. எந்த படுவாவி கண்டுபிடிச்சோ. வருத்தப்படாதீங்க, நமக்குள்ள இருக்கிற உறவு விட்டு போகாம இருக்க ஏதோ ஒரு சம்பந்தம் நடக்குது. நம்ம சின்ன பையனுக்கு உமாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆமாண்டா, அதுக்கு நான் ஆள் இல்ல. என் 2 பொண்டுகளையும் வச்சு ஏதன் ஒரு நிலையில நான் இல்ல. என்னடா நீ? சண்முகா, நடந்தா 2 கல்யாணம் ஒண்ணா நடக்கணும். என் 2 பொண்ணுங்களும் உன் வீட்டுல வாழணும். இல்ல நமக்குள்ள எந்த சம்பந்தமும் வேண்டாம். இதுதான் என் முடிவு. நான் சொல்றேன். நீங்களாவது உங்க அண்ணா மனசை மாத்தக்கூடாதா? எங்க அண்ணனுக்கு என் மேல ரொம்ப பிரியம்தான். என்ன காரணமோ தெரியல, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறார். எதைக்கும் நீங்க சொல்லி பாருங்களேன். அது எப்படி முடியும்? எங்க அண்ணன் முடிவு பண்ணனா யாராலையும் மாத்த முடியாது. அவருக்கு கோபம் வந்தா ஐயோ தாங்கவே முடியாது. உமா உமா, என்னாலதானே நீ இவ்வளவு வருத்தமா இருக்கிற? இத பாருங்க, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் இருக்கு. இது மட்டும் உறுதி. ஒரு மனசான நமக்கு முடிவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏமா உயிர் போனாலும் நான் மாத்திரம் வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் நினைக்கிறியா? சாகர வரைக்கும் உன் நினைப்போடவே இருந்து செத்துருவேன். இது உறுதி. ஐயா, அதெல்லாம் சௌக்கியமா? ஐயா, கலிக்கேண்டா போயிருந்தீங்களே. கலிக்கேண்டா போயிருந்தீங்களே, தம்பிக்கு பொண்ணு முடிஞ்சுதா? எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தாச்சு, முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்குவேன். அது இருக்கட்டும், நான் ஊர்ல இல்லாத சமயத்துல நீங்க நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒழுங்காத்தானே நடந்துட்டு வந்திருக்கேன். நடந்ததுங்க, நாத்து கூட நட்டாச்சு. வீட்டுக்குள்ளே வந்துட்ட போதையா? போதை பத்துல பணம் கொடு. சத்தம் போடா. எத்தனை நாளா நீ ஊர்ல இல்ல, அத்தனை நாளைக்கும் கணக்கு போட்டு மொத்தமா பணத்தை கொடு. இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை தனியா கவனிச்சுக்கிறேன். தனியா பேசுறான பழக்கம் முதலாளி, உங்களை கண்டு இந்த ஊரே நடுங்குது. நீங்க மட்டும் இவனை கண்டு பயந்துட்டு நினைச்சுக்கிட்டியா? நீங்க பயப்பட மாட்டீங்க, பாக்குறதுக்கு நீங்க பயப்படுற மாதிரி தெரியுது. அப்படித்தான் தெரியும். சரி, நீ போ. ஏ தேவகி, தேவகி, உன் பெரிய மகன்கிட்ட கேட்டு பாரு, உன் அண்ணன் மக காத்தாய கட்டிக்கிறியான்னு. அந்த பேரை கேட்டாவே அவன் ஓடுறான். எப்படி காத்தாய கட்டிக்கிருவான்? ரமாவும் வேண்டாங்கிறான், காத்தாய வேண்டாங்கிறான். அப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. உனக்கு வேண்டாண்டா. நான் எப்ப என்னோட பேரனை தூக்க போறேன்? டேய், என் பேரன் என் மேல ஒண்ணுக்கு இருந்தா தாண்டா கங்கையில் போய் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். அப்பா, தம்பி பாலுவுக்கு ஒரு பொண்ணை பாருங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம். காலி பசங்களா, காதல் கவலைய போக்கடிக்க குடிக்க சொன்னீங்க. அம்மா, அந்த கவலை போச்சோ என்னவோ, குடிக்கணும் குடிக்கணுங்கிற கவலை இப்ப வந்துருச்சுடா. சக்சஸ், நம்ம பிளான் சக்சஸ். ஆனா எம் பிளான் சக்சஸ் ஆகலையாடா. இனிமேல் பிளான் நினைச்சுக்கிட்டே குடி, சக்சஸ் ஆகும். கட்டிக்க பொண்ணை கொடுக்கல அந்த கல்கத்தாக்காரன். அவன் தான்டா என் எதிரி. அவனை அடிச்சு உதச்சு என் உமாவோட நான் ஆடணும் பாடணும். அதான்டா என் பிளான்.
மாமா உங்க அப்பா வழி அனுப்பிச்சு வச்சானா? வாடா ராஜா, வா வா வா. இதா கட்டி பிடிச்ச ஆடுது, ஆடு. நான் மாட்டேன். ஏன்? வெக்கமா இருக்கு. வரப்படாத. சரி, முகத்தை பின்னால வச்சுக்க. வா உமா, நம்ம இப்ப காதலின் கடைசி கட்டத்துக்கே போயிட்டோம், தெரியுதா? இல்லை, இப்பதான் ஆரம்பம். உமா உமா சிரிக்கிறா. அட அல்ல பாத்தியா, வெள்ளை அடிச்ச கல்லு மாதிரி தொலைக்கனியா? போங்க. சொல்லட்டா கண்ண சொல்லட்டா. வெண்ணெயில விழுந்த வண்டு மாதிரி சுத்துதே. என் கண்ணும் லப்பர் பந்து ரெண்டா பொழந்து, பாதி அந்த பக்கம் பாதி இந்த பக்கம். போங்க. உனக்கு எப்படி மீச? தம்பி, என்னம்மா மணி என்னாச்சு? உன் தம்பி காலையில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. காலையில போனவனா? ஆமாப்பா, அவன் கல்கத்தாவுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்கிறான். ஏமா இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லல? வீட்டை விட்டு வெளியே போகாதவன் இப்ப என்ன இது புதுசா இருக்கு? கல்யாணம் நின்னு போச்சு, அவனுக்கு வீட்டுல இருக்க பிடிக்கல போல இருக்கு. இவரு பெரிய இவருக்கு கல்யாணம் வேண்டாமா? எனக்கு வர்ற ஆட்டத்துக்கு என்ன அங்க ரமா பொண்ணுக்கு என்னவா? தங்க செல மாதிரி இருக்கிறான். புடவை கட்டல வேண்டாம், கவுன் போட்டிருக்கான்ல. கவுன் போட்ட ஒரு பொண்ணு நம்ம கிராமத்துக்கு வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு பொண்ணு பிடிக்கலையா? வேண்டாம், கல்யாணம் வாழ்ந்து பிற்பாடு அவளை நான் வாங்கி திருத்து. நீ பொண்ணு வேண்டான்ட்ட, அதனால அவன் கல்யாணம் நின்னு போச்சு. ஏன்பா திரும்ப அதே சொல்றீங்க? என்ன சொல்றேன்? நீயும் பிடிவாதமா இருக்கிற. அவன் நிலைமை நினைச்சா எனக்கு பயமா இருக்குப்பா. கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. அவன் எங்கம்மா போயிட போறான்? அம்மா, அவன் எங்க இருந்தாலும் சரி, நான் கொண்டாந்து சேர்த்தறேன். குரு நமக்கெல்லாம் பணம் கொடுக்கிறாரு, நாமெல்லாம் குஷியா இருக்கிறோம். குரு பேரை சொல்றவன் விடாயம் குருவே.